முருக பக்தர்களாக மாறிய மு.க.ஸ்டாலின். தயாராகும் 184 அடி பிரம்மாண்ட முருகன் சிலை. பாஜக கொடுத்த அதிர்ச்சியால் அறிவாலயத்துக்குள் போன ஆன்மீகம். வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் பாஜக வளரத் தொடங்கியிருப்பது 2 திராவிட கட்சிகளுக்கும் அளவற்ற பீதியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக கடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக மட்டும் 11.5% வாக்கு வங்கி பெற்றதால் இந்த முறை 15 முதல் 20% வாக்குகளை பெறுவார்கள் என்பதை சர்வே முடிவுகள் சொல்லும் தகவலாக உள்ளது. இப்படி பாஜக அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருப்பதால் 2 திராவிட கட்சிகளுக்கும் கரையத் தொடங்கியிருக்கின்றன. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் கிறிஸ்தவ வாக்குகளை தன் பக்கம் இழுப்பதால் அதுவும் அதிமுக, திமுக என்ற 2 திராவிட கட்சிகளுக்குமே சிக்கலை ஏற்படுத்தப் போகிறது. இதன் காரணமாக இத்தனை காலம் இந்து விரோத அரசியல் செய்து வந்த மு.க.ஸ்டாலின் இப்போது ஆன்மீக அரசியலை கையில் எடுக்க தொடங்கியிருக்கிறார். குறிப்பாக இந்துக்களை பகைத்துக் கொண்டு இனிமேல் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாது என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புரிந்து கொண்டார். பெரியார் வழியில் அரசியல் செய்கிறோம், அண்ணா வழியில் அரசியல் செய்கிறோம் என்று சொன்னால் ஒரு தமிழ்நாட்டு மக்கள் கூட ஓட்டு போட மாட்டார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்துவிட்டது. அதன் காரணமாகவே கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே முருகன் வேலேந்தி போஸ் கொடுத்தார் மு.க.ஸ்டாலின். இப்போது மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தி இந்து முன்னணியும் பாஜகவும் மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்து விட்டதால் நாத்திகவாதியான தானும் ஆன்மீக அரசியலை கையில் எடுக்க தயாராகிவிட்டார் ஸ்டாலின். அது குறித்து அமைச்சர் சேகர் பாபு ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறார். அவர் கூறும்போது, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெரியார் அண்ணா வழியில் பயணித்தாலும் கூட ஆன்மீகத்தையும் மதிக்கக்கூடியவர். அதிலும் தமிழ் கடவுள் முருகன் மீது அவருக்கு தனி பிரியம் உண்டு. அதனால்தான் பழனி முருகனுக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்தினார். அதோடு மருதமலையில் 184 அடி முருகன் சிலையை நிறுவப் போகிறார். உலகிலேயே முருகனுக்கு இவ்வளவு உயரத்தில் யாரும் சிலையை அமைத்ததில்லை. ஆனால் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் முருகனுக்கு 184 அடியில் சிலையை உருவாக்கி வருகிறார். அந்த அளவுக்கு அவர் ஆன்மீகத்தின் வழியிலும் திரும்பியிருக்கிறார். பகுத்தறிவு பாதையில் பயணித்தாலும் கூட முருகன் மீது அவருக்கு தனி பற்று உண்டு. அதன் வெளிப்பாடாகத்தான் தற்போது மிக சிறப்பான முறையில் முருகனுக்கு 184 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான சிலை உருவாக்கப்பட்டு வருகிறது. அதனால் மு.க.ஸ்டாலினிடமிருந்து முருகனை யாரும் அபகரித்து விட முடியாது. மருதமலை முருகன் கோவில் என்று சொன்னாலே இனிமேல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் நினைவுக்கு வருவார். அப்படி ஒரு சிலையை மருதமலை கோவிலில் அவர் நிறுவிய பிறகு இன்றைக்கு திமுகவுக்கு எதிராக முருகன் மாநாடு நடத்தும் அனைத்து கட்சிகளுமே ஆடி போவார்கள். தங்களை இந்துக்கள் என்று சொல்லும் இவர்களை கூட முருகனுக்கு இப்படி ஒரு சிலையை வைக்க யோசித்ததில்லை. ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினோ தமிழ் கடவுள் முருகனுக்கு இதுவரை எவரும் வைக்காத அளவுக்கு பிரம்மாண்டமான சிலையை தான் வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதன் வெளிப்பாடாகத்தான் தற்போது அந்த சிலை உருவாக்கப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ள அமைச்சர் சேகர் பாபு, அண்ணா அறிவாலயம் என்றாலே பகுத்தறிவு சிந்தனை உள்ள இடம் என்று மட்டுமே அனைவரும் நினைக்கிறார்கள். ஆனால் திமுகவில் ஏராளமான இந்துக்கள் இருக்கிறார்கள், ஆன்மீகவாதிகள் இருக்கிறார்கள். முதலமைச்சர் கூட தீவிரமான ஆன்மீகவாதிதான். அதனால் எத்தனை முருகன் மாநாடுகள் நடத்தினாலும் தமிழ்நாட்டில் உள்ள முருக பக்தர்களை அவர்களால் தங்கள் பக்கம் இழுக்கவே முடியாது. மு.க.ஸ்டாலின் இந்த பிரம்மாண்ட சிலையை மருதமலை கோவிலில் வைத்த பிறகு இவரை விட ஒரு சிறந்த முருக பக்தர் யாரும் இல்லை என்று தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை இந்துக்களும் அவர் பக்கம் திரும்பி விடுவார்கள். வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மை பெற்று மு.க.ஸ்டாலினே மீண்டும் முதலமைச்சராக அமருவார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அடித்து சொல்லியிருக்கிறார் சேகர் பாபு. அந்த அளவுக்கு அண்ணா அறிவாலயம் என்றாலே பகுத்தறிவு சிந்தனையாளர்களின் கூடாரம் என்று கருதப்பட்டு வந்த நேரத்தில் இன்றைக்கு இந்துக்களின் விழிப்புணர்வு காரணமாக ஆன்மீகம் உள்ளே போய்விட்டது. முதலமைச்சரே முருக பக்தர் தான் என்பது போன்று இந்துக்களின் ஓட்டுக்காக அமைச்சர் சேகர் பாபு வெளியிட்டுள்ள இந்த செய்தி சோசியல் மீடியாவில் கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தி வருகிறது. ஈவேரா என்ற தந்தை பெரியார் சொன்னது போன்று திமுக காரர்கள் ஓட்டுக்காக எதையும் செய்வார்கள் என்பதை மு.க.ஸ்டாலின் நிரூபித்தே விட்டார். இப்படிப்பட்ட இவர்கள் எதற்காக நாங்கள் கொள்கையின் பாதையில் பயணிக்கிறோம் என்று சொல்ல வேண்டும்? இவர்களுக்கு தேவை மக்களின் ஓட்டுகள். அதற்காக கொள்கை கோட்பாடுகளை எல்லாம் காற்றில் பறக்க விடுவார்கள். அதனால் இனிமேல் திமுகவினர் நாங்கள் சமூக நீதி அரசியல் செய்கிறோம், பகுத்தறிவு சிந்தனைவாதிகள், திராவிட சித்தாந்தத்தை கடைபிடிக்கிறோம் என்றெல்லாம் வேஷம் போடக்கூடாது. ஓட்டுக்காக எப்படி என்றாலும் பல்ட்டி அடிப்பீர்கள். அதிலும் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றிய பெரியார் வழியில் பயணிக்கிறோம் என்று சொல்லிக் கொள்ளும் மு.க.ஸ்டாலின் முருகப்பெருமானுக்கு சிலை உருவாக்குவது, நானும் முருக பக்தர் தான் என்று சொல்லிக் கொள்வதெல்லாம் மிகப்பெரிய வாக்கு வங்கி அரசியல். இவர்களெல்லாம் கொள்கை கோட்பாடுகளை
தலைவர்களை பற்றி பேசவே கூடாது, ஓட்டுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு மட்டமான அரசியல்வாதிகள் என்று பலரும் சோசியல் மீடியாவில் அதிர்ச்சி கமெண்ட்களை கொடுத்து வருகிறார்கள். அடுத்த செய்தி, வன்னியர்களின் ஓட்டுக்களை திசை திருப்பி விடுவேன், மு.க. ஸ்டாலினை மிரட்டிய துரைமுருகன். தற்போது திமுகவில் மூத்த அமைச்சராக இருக்கும் துரைமுருகன் கட்சியில் பொதுச் செயலாளராகவும் இருந்து வருகிறார். ஆனால் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோ எதிர்காலத்தில் தனது மகன் உதயநிதிக்கு இந்த பொதுச் செயலாளர் பதவியை கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார். அதன் காரணமாக இந்த பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவரை மாற்ற வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார். அதோடு இந்த பதவியை உடனடியாக உதயநிதிக்கு கொடுக்காமல் இப்போதைக்கு டி.ஆர். பாலுவுக்கு கொடுத்துவிட்டு அவர் வகித்து வரும் பொருளாளர் பதவியை அமைச்சர் ஏவாவேலுவுக்கு கொடுப்பதற்கும் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். அதோடு தற்போது துரைமுருகனை போலவே டி.ஆர். பாலுவும் வயது மூப்பு காரணமாக சோர்ந்து காணப்படுவதால் இன்னும் ஒரே ஆண்டுக்குள் அவரிடமிருந்து இப்போது கொடுக்க போகும் பொதுச் செயலாளர் பதவியை உதயநிதியிடம் பறித்து கொடுப்பதற்கும் மு.க. ஸ்டாலின் திட்டமிட்டு வைத்திருக்கிறார். என்றாலும் இந்த விவகாரத்தை துரைமுருகனிடம் நேரடியாக சொல்லாமல் கட்சியின் சில முக்கிய புள்ளிகள் மூலம் உங்களுக்கு வயதாகிவிட்டது, அதனால் அமைச்சராக இருந்து கொண்டு கட்சி பணிகள் செய்வது கடினம், அதனால் நீங்கள் ஓய்விடுங்கள் என்ற பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். அது மட்டுமின்றி ஏற்கனவே மணல் குவாரி கொள்ளை விவகாரத்தில் உங்களை அமலாக்கத்துறையும் கட்டம் கட்டியது. அப்போது எப்படியோ காப்பாற்றி விட்டோம். ஆனால் இப்போது கனிமவள கொள்ளையிலும் மத்திய அரசு உங்களை டார்ச்சர் செய்கிறார்கள், அதனால் எப்போது வேண்டுமானாலும் சிக்கல்கள் வரலாம் என்று கூறி மு.க. ஸ்டாலின் அதற்கு முன்னதாகவே நீங்கள் ஓய்வெடுத்து விடுங்கள் என்று கூறியுள்ளாராம். என்றாலும் அதற்கு துரைமுருகன் பணியவில்லையாம். நான் என் உயிர் உள்ளவரை கலைஞர் கருணாநிதியைப் போலவே கட்சி பதவியில் நீடிப்பேன், ஆட்சி அதிகாரத்திலும் நீடிப்பேன் என்று ஆவேசமாக கூறியிருக்கிறார். அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் என்னை கட்சி பதவியிலிருந்து தூக்குவதோடு 2026 சட்டமன்ற தேர்தலும் எனக்கு சீட்டு தரமாட்டேன் என்று சொன்னால் வட மாவட்டங்களில் உள்ள வன்னியர்களின் ஓட்டுக்களை திமுகவுக்கு வரவிட மாட்டேன், வன்னிய சமுதாய சங்க தலைவர்களை அழைத்து பேசி திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வேன் என்று மு.க. ஸ்டாலினுக்கு மிரட்டல் விடுத்திருக்கும் துரைமுருகன், இத்தனை காலமும் டாக்டர் ராமதாசிடமிருந்து வன்னியர் ஓட்டுகளை பிரிப்பதற்கு திரைமறைவில் நான் எவ்வளவு வேலைகள் செய்திருக்கிறேன், அப்படி இருக்கும்போது வட தமிழகத்திலும் திமுகவுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி உருவானதும் என்னை கலட்டி விடுவதில் எந்த வகையில் நியாயம்? என்னை போல இன்னொரு வன்னியரை நீங்கள் வட மாவட்டங்களுக்கு கொண்டு வந்தால் என் அளவுக்கு வேலை செய்ய மாட்டார்கள். எனக்கு வயது மூப்பு இருந்தாலும் என்னுடைய அரசியல் என்பது அதிரடியாக இருக்கும். அதனால் எக்காரணம் கொண்டும் என்னை பதவி நீக்கம் செய்யக்கூடாது, அதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக ஆவேச குரலில் பேசி வருகிறாராம் துரைமுருகன். அதனால் அவரை திமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து எப்படி தூக்குவது என்பது தெரியாமல் தடுமாறிக் கொண்டு வருகிறாராம் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சிதான். எடப்பாடிக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்த அமித்ஷா. டெல்லி சென்று அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமி சந்தித்துவிட்டு திரும்பிய அடுத்த நிமிடமே 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவு போட்டிருந்தார் மத்திய அமைச்சர் அமித்ஷா. ஆனால் அதையடுத்து அதிமுக புள்ளிகளும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து போட்டியிடுவோம், ஆனாலும் அதிமுக மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இடம் பிடிப்போம் என்று கூறி வந்தார்கள். அதன் பிறகு மதுரை வந்திருந்த போதும் தமிழ்நாட்டில் 2026 கூட்டணி ஆட்சி என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார் அமித்ஷா. ஆனபோதும் அதை அதிமுகவினர் ஏற்கவில்லை. இந்த நிலையில் தற்போது தினமலர் நாளிதழுக்கு தான் அளித்த ஒரு பேட்டியிலும் 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் அமித்ஷா. அவர் மட்டுமின்றி கடந்த ஒரு வார காலமாகவே தமிழக பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரனும் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் என்பதை உறுதிப்படுத்தி வருகிறார். இப்படி பாஜகவினர் வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி என்பதை உறுதிப்படுத்த தொடங்கியதை அடுத்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று கேட்டு வரும் பல தமிழக கட்சிகளின் கவனமும் தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் திரும்பியுள்ளது.